சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் அதிமுகவில் இணைஞ்சதா ஒரு செய்தி பரபரப்பாக இப்போ கிடைக்கப்பெற்றிருக்கு. அதாவது திமுகவுடைய ஆட்சி இந்த ஆண்டோட முடிஞ்சிடும் என்று சொல்லப்பட்டு வருது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூண்டோடு ஒழிஞ்சிருவாங்க எனவும், திமுகவோட ஆட்சி இனி கிடையாது, அதிமுகவோட கூட்டணி ஆட்சி தான் ஜெயிக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் திமுகவில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்றது ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதன் பிரகாரம் தான் இப்போ திமுகவில் இருக்கிற சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்களாம். மேலும் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அரசியல் ரீதியான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஜூலை 31ஆம் தேதி வரை அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறதா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, முதல் நாள் சுற்றுப்பயணத்தப்பவே சில நிர்வாகிகள் அதிமுகவில் இணைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பிரகாரமே பார்த்திங்கன்னா முதல் நாள்லே திமுகவில் இருந்த 75 நிர்வாகிகள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்களாம். திமுகவில் பார்த்திங்கன்னா வாரிசு அடிப்படையில் தான் அனைத்து பதவிகளும் கொடுக்கப்படுதான். அதனால தான் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் எனவும், அதனால் திமுகவில் இருந்தால் சரி வராது, அதனால் அதிமுகவில் இணையிறோம் என நிர்வாகிகளான மூத்த நிர்வாகிகள் சொன்னதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தான் சட்ட சீர்கேடு, மக்களுடைய பாதுகாப்பின்மை, மக்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு இன்மை போன்ற பல பிரச்சனைகள் தலை தூக்கிக்கிறதா சொல்லப்படுது. மேலும் தற்போது திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்திருக்கிற நிர்வாகிகளுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படுமா என்பது குறித்து ஒரு சின்ன தகவலும் வெளியாச்சு. அதாவது படிப்படியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படும். மேலும் அவங்க நினைச்ச இலக்குகளை அடைய முடியும். திமுகவில் வாரிசு பிரகாரம் தான் அனைத்தும் நடக்குது. அதனால் திமுகவில் இருக்கிறது வேலைக்காவாது எனவும், அதிமுகவில் நம்ம சென்றாச்சு நம்மளுடைய பதவிகளை தக்க வைத்து கொண்டு மேல்மேலும் மேன்மை அடையணும் என்று நிர்வாகிகள் சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாமல் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி அடைய வேண்டும், அடுத்து மீண்டும் 2வது முறை முதல்வர் ஸ்டாலின் ஆக வேண்டும் என சொல்லப்பட்டு நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் நிர்வாகிகள் நீங்கள் வாரிசு அடிப்படையில் தான் அனைத்தையும் கொடுக்குறீங்க, எங்களை கண்டுக்க மாட்டீங்க, இப்படி இருக்க சொல்ல நாங்கள் எதற்கு உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செஞ்சு வேலை செய்ய வேண்டும், அதனால் நாங்கள் திமுகவிலிருந்து புறக்கணித்து அதிலிருந்து வெளியே போய் அதிமுகவில் இணைஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த நிர்வாகிகள் சொன்னதாக ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது.